ஒரு திருடனா இருக்கிற ஒரு கைதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனுடைய தகப்பனாருக்காக பல விசை அவனை ரிலீஸ் பண்ணாங்களாமா. ஒவ்வொரு விசையும் அவனை சிறைச்சாலையில அடைக்கும் போது அவங்க அப்பா வந்து நிப்பாராம்மா, சார் இந்த ஒரு டைம் கூட வாய்ப்பு கொடுங்க சார், இந்த ஒரு டைம் மட்டும் வாய்ப்பு கொடுங்க சார், அடுத்த டைம் திருந்துவான் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். கடைசியில் அந்த அதிகாரி சொல்லிட்டாராம்மா, இல்லை இல்லை இனி லாஸ்ட் வார்னிங், நெக்ஸ்ட் டைம் அவனை கண்டிப்பா ஆயுள் தண்டனை தான் நாங்கள் போட போறோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அவன் ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டு லாஸ்டா போய் நிற்கிறான். அப்பா அவங்க அப்பாவை பார்த்து கேட்கறாங்க, இன்னும் என்ன சொல்றியா, இன்னும் என்ன சொல்ற, உன் பிள்ளை 10வது டைம் இந்த பிரச்சனை பண்ணுது, இனி அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்க போறோம். அப்போ கூட அவங்க அப்பா திரும்பி என்ன சொன்னாராம்மா, இல்ல சார் இனி ஒரு 10 நாள் கொடுங்க சார், அவனை நான் எப்படியாவது மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன்னாராம்மா. ஆமேன்னு சொல்லுவோம். உலகத்தினுடைய தகப்பனே அப்படி இறங்கினால் ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டாரா? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட நிறைய பேருக்கு கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போறாரு. கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை தரப்போறாரு. நீங்க பரிசுத்தமாய் வாழ இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்ய இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போறாரு. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போகிறார். இந்த உலகமே உங்களுக்கு வாய்ப்பு தராவிட்டாலும் இயேசு உங்களுக்கான வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்த போறாரு. கைகள் அப்படியே மேல உயர்த்தி தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல, ஹல்லேலூயா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இயேசு உங்களுக்கு இறங்குகிறார். சொல்லுங்க, தாழ்த்துங்க, அவர் சமூகத்துல தாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பை நீங்க தரப்போகிறதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாய்ப்பு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க எனக்கு செய்வீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில், நம்பிக்கையோடு சொல்லுங்க, பந்தி ஆயத்தப்படுத்தி இயேசுவே அன்பாக கனம் பண்ணி, இயேசுவே எதிர்க்கிறவர். இந்த பாட்டு பாட பாட ஒரு புது பலன் உங்களுக்குள்ள வரட்டும். தகப்பனே தகப்பனே தகப்பனே, பந்தி ஆயத்தப்படுத்தி, ஹல்லேலூயா, அன்பாக கனம் பண்ணி. இப்ப சொல்லுங்க, கையை வைத்து இயேசுவே இயேசு, ஹல்லேலூயா. பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் முழுவதும் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல், ஓ ஹல்லேலூயா, ஓ இயேசுவே நன்றி நன்றி. மழவில்லா அன்பிற்காக நன்றி. மழவில்லா அன்பிற்காக. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த தகப்பனுடைய அன்பு குறித்து நான் தியானிக்கும் போது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, எல்லாரும் தன்னுடைய மகன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து தூர தேசத்துக்கு போறான். அப்போ அவனுடைய சகோதரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, திரும்பி என் தம்பி திரும்பி வரமாட்டான், என் தம்பி திரும்பி வரமாட்டான். அவன் எப்படி வருவான்? அவன் திரும்பி வர்றதுக்கு அவனுக்கு என்ன இங்க இருக்குது?
அவன் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்ல. அப்பாவுடைய உறவு வேணான்னு முடிச்சுட்டு போயிட்டான், அண்ணனுடைய உறவு வேண்டான்னு முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு பத்தா குறைச்சலுக்கு எங்க அப்பா அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டாரு. திரும்பி வந்து எங்கள்கிட்ட வந்து எடுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா அவன் திரும்பி வர மாட்டான். அங்க இருக்கிற வேலைக்காரர்கள், சகோதரன் எல்லாருமே அந்த பிள்ளைய குறிச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா போன மகன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது யார் அப்படின்னா, தகப்பன் மட்டும்தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தார். உண்மைதானே? அதான் அவன் தூரத்துல வர கண்டு அப்பா கூட இருக்கும்போது அந்த பையன் வந்து நான் நினைக்கிறேன் குண்டு குண்டு புசு புசுன்னு இருந்திருப்பான். ஏன்னா அப்பாவுடைய வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு, அப்பா வேலைக்காரங்களுக்கே நல்ல சாப்பாடு கொடுப்பாருன்னா பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பாரு? கண்டிப்பா நல்ல சாப்பாடு தான் கொடுத்துருப்பாரு. ஆனா இப்ப அவன் எப்படி வர்றான் அப்படின்னு சொன்னா, பன்றியினுடைய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாமா. அப்ப எந்த அளவிற்கு வந்து அவன் வந்து எந்த அளவுக்கு பட்டினி. கண்டிப்பா சொல்றேன், புசு புசுன்னு போன பையன் உரு தெரியாம ஒல்லியாயி அடையாளமே தெரியாம தான் ரிட்டர்ன் வந்துருவான். ஆனா தூரத்துல தன்னுடைய பையன் வர்றதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. நான் என்ன நம்புறேன்னா, அவங்க அப்பா வழியே பார்த்துட்டு இருந்தாரு. என் பையன் வருவான், கண்டிப்பா ஒரு நாள் வருவான், கண்டிப்பா. அவ ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு, வேதம் சொல்லுது, அவனை முத்தம் கொடுத்து, என் பிள்ளைக்கு பாதரட்சியை கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு வஸ்திரத்தை கொடுங்கப்பா, என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய கணவனார் ஒருவேளை திரும்பி வருவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். உங்க பிள்ளை திரும்பி வருன்ற நம்பிக்கையை எல்லாரும் எடுத்து போட்டிருக்கலாம். நான் திரும்பி வருவேனா? நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரத்தில் நிற்கிறேன் பாஸ்டர். கர்த்தர் என்ன திரும்பி வந்தா ஏத்துக்குவாரா? உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம். திரும்பி அந்த ஸ்தானத்துக்கு நீ வரமாட்ட. இனி அவன் எங்க வர போறான்? இனி அவன் எங்க பிரசங்கம் பண்ண போறான்? இனி அவன் எங்க பாட்டு பாட போறான்? இனி அவன் எங்க கம்பெனி ஆரம்பிக்க போறான்? ஆனா நான் நம்புறேன், தகப்பனுடைய அன்பு, ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரு அப்படின்னு சொன்னா, இல்லடா நீ கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவ. நான் உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டம் எதற்காக அப்படின்னா, தூரத்துல இருக்கிற உங்களை அவர் பக்கத்துல கொண்டு வரும்படியாகத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த ஜெபத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மகனே நீ தூரத்துல நிக்க கூடாது, மகளே நீ தூரத்துல நிக்க, உனக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஜெபத்துல உலாவுகிற ஆவியானவர் தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டி நீங்க எப்ப வருவீங்கன்னு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால மறுபடியும் நீங்க இழந்து போன ஜெப வாழ்க்கை வரணும், மறுபடியும் நீங்க விட்டு போன அந்த ஜெப அபிஷேகம் உங்களுக்கு வரட்டும், அந்த ஊழிய வல்லமை உங்களுக்கு வரட்டும், அந்த அபிஷேகம் உங்களுக்கு வரட்டும். இந்த 21 நாட்களும் நீங்கள் எவ்வளவு தூரம் போனீர்களோ அவ்வளவு கிட்ட சமீபமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ ஏத்துக்குவாரா? எங்க தகப்பன் நீ ஏத்துக்குவாரா? ஆண்டவர் என்னை ஏத்துக்க முடியுமா? நான் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேனே, நான் தான் எல்லா கிருபையும் இழந்துட்டேனே. இல்ல 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 இல்ல, அப்பா இன்னைக்கும் நமக்காக என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரே பார்த்துட்டே இருக்கிறார். என் மகன் வருவான், என் மகன் வருவான். எத்தனை வருஷமானாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, என் மகன் வருவான். இந்த காலையிலே உங்களை தட்டி எழுப்பி இந்த சமூகத்தில் கத்தர் கொண்டு, நான் சொல்றேன், இந்த பட்டணத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, இந்த இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா உங்களை மட்டும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்றதுக்கு கத்தர் ஏன் இரக்கம் பண்ணாருன்னா, உங்களை கத்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க அவரிடத்துல வந்தாதான் வெற்றி. நீங்க அவரிடத்துல வரும்போது எல்லா மகிமையும் உங்கள் தலையின் மேல வைக்கப்படும். ஹல்லேலூயா. அதைத்தான் பைபிள் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். இன்னைக்கு முழுக்க நீங்க என்ன சொல்லிட்டு போனோம்னா, ஆண்டவரே நீர் என் அப்பா, நீர் என் அப்பா, நீர் என் அப்பா, நீர் என் அப்பா. என் அப்பா மாதிரி நான் உங்களை பார்க்கிறேன் ஆண்டவரே. என் அப்பா இந்த ஸ்தானத்துல இருந்தா இறங்காம இருப்பாரா? கண்டிப்பா இறங்குவாரு. அப்பாவே இறங்கும் போது பரலோக தகப்பனார் இறங்க மாட்டாரா? ஆமேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை தருவானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை தருவானோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதாவாகிய தேவன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நின்று இந்த வசனத்தை ஒரு 10 டைம் அறிக்கை செய்து,
தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் எனக்கு இறங்குகிறார். எங்க அப்பாவோட பெரிய அன்புள்ளவர் என் தேவன். சொல்லுங்க எல்லாரும், முடிஞ்சவங்க எல்லாம் கையை மேல உயர்த்தி சத்தமா. சிஸ்டர், அப்பா அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? பிரதர், அப்பா அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு, பாஸ்டர் எங்க அப்பா மாதிரி எல்லாம் யாரும் வரமாட்டாங்க பாஸ்டர். நீங்க அடிக்கடி சொன்னீங்கல்ல இந்த வார்த்தைய, எங்க அப்பா மாதிரி எல்லாம் யாரும் வர முடியாது பாஸ்டர், எங்க அப்பா மாதிரி எல்லாம் யாரும் வர முடியாது. எங்க அப்பா நான் இன்னைக்கு நினைக்கிறேன் பாஸ்டர். ஆனா நான் சொல்றேன், இல்ல, உலகத்துல உங்களுக்கு கொடுத்த அப்பாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பரலோக அப்பா அதை விட உங்க மேல பாசமுள்ள அப்பா, அதை விட பாசமுள்ள ஒரு அப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உங்களுக்கு இறங்குகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். சின்ன வயசுல இருந்தே என் அப்பாவுடைய அன்பை நான் பார்க்கவே இல்லை பாஸ்டர். எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா என்ன பகைச்சாரு, எங்க அப்பா என்ன வெறுத்தாரு, எங்க அப்பா நல்லவரே இல்லை. எங்க அப்பாவுடைய அன்புனா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்டவங்களை கூட பார்த்து கூட ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ நிறைய பேருடைய தகப்பனாரை பார்த்திருக்கல, தகப்பன் அந்த பிள்ளைக்கு எப்படி இறங்குவாரோ அப்படியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் இறங்குவேன், நான் இறங்குவேன், நான் இறங்குவேன், நான் இறங்குவேன். கைய மேல உயர்த்தி நான் நம்புறேன், நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க. உரிமை பாராட்டுங்க பார்க்கலாம், எல்லாரும் உரிமை பாராட்டுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya. நாம் எத்தனை வயதா இருந்தாலும் அவர்தான் நமக்கு அப்பா. கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். எனக்காக அந்த 3 அற்புதத்தையும் கர்த்தர் செய்யத்தான் போகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க விசுவாசத்தோட, ஹalleluya. நான் திரும்பி வருவேன், நான் விழுந்த நான் எழும்பி நிற்பேன், மறுபடியும் அந்த கிரீடத்தை என் தலையின் மேல கர்த்தர் வைப்பார். ஹalleluya. நன்றி 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 நன்றி. கருவில என்ன நீங்க சுமந்தது எவ்வளவு நல்லது. உங்க தோளில என்ன சுமந்தீங்களே ஆண்டவரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு, இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மானே சொல்லணும், உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவாது கொஞ்சுவாது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அம்மா உமா பாட்டு கூப்பிடுவேன், உமா அம்மான்னு கூப்பிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, உமா ஒருவரை தன் தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிறார். சிஸ்டர், அவர் உனக்கு அப்பா. பிரதர், அவர் உனக்கு அப்பா. கையை உயர்த்தி அப்பா இயேசுவே. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, அவர் அப்பா. உன் கணவனாருடைய அன்பு உனக்கு தூரமாகும் போது இயேசு உனக்கு அப்பா. உன் மனைவியினுடைய அன்பு உனக்கு தூரமாகும் போது இயேசு உனக்கு அப்பா. கையை உயர்த்தி அப்பான்னு சொல்லிட்டு ரித்தலரம் தனரம் சேக்கத்தரலோரோரோமோ கருவில் என்ன சுமந்தத பார்த்தா
அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தர பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவாது கொஞ்சுவாது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இறக்க ஒரு கத்த பார்த்தா அப்பான்னு கை அப்படியே மேல உயர்த்தி சத்தமா அப்பா அப்பா அம்மா அப்பா அப்பாவுடைய ஆறுதல், நிறைய பேர் ஆறுதல் படுத்துறத பாக்குறேன். உங்க கண்ணீரை பாக்குறாரு. இப்போ ஒரு நல்ல தகப்பன உன் தோள் மேல கைய போட்டு, நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே, நீ ஏன் கவலைப்படுற? யார் தள்ளினாலும் நான் உன்னை தள்ள மாட்டேன். யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு தகப்பனை போல உன் தோளை தட்டி கொடுக்கிற இயேசு, உன் தோளை தட்டி கொடுக்கிற இயேசு இதோ இதோ இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே அவருடைய அன்பு உங்ககிட்ட வெளிப்படுது. எங்க அப்பா என்ன ரொம்ப திட்டுறாரு பாஸ்டர். எங்க அம்மா என்ன ரொம்ப மனமடி வாங்குறாங்க பாஸ்டர். இல்ல இல்ல இல்ல, ஒரு நல்ல தகப்பன். ஓ, அவர் நல்ல தகப்பன். தாயும் என்னை அவர் மடியிலே சில மாதம் சுமந்தார். தந்தையும் தன் தோளில் என்னை சில காலம் சுமந்தார். தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தார். தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா. எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பது யாரப்பா. எந்த வாழ்வில் ஆதாரமே நீதானே அப்பா. எந்த வாழ்வில் ஆதாரமே நீதானே அப்பா. சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா. சொத்து என்று எனக்கு சொந்தம் என்று எனக்கு சொந்தம் என்று எனக்கு நன்றி நன்றி. சொத்து என்று எனக்கு சொந்தம் என்று எனக்கு சொத்து என்று எனக்கு. எங்க அம்மா கொஞ்ச நாள் என்ன சுமந்தாங்க ஏசப்பா. எங்க அப்பாவும் அவருக்கு முடியுன்ற அளவுக்கு என்ன சுமந்துட்டாருப்பா. ஆனா இப்ப என் அப்பாவை நான் சுமக்கிற மாதிரி இருக்கிறேன். என் அப்பா என்ன சுமக்க முடியாது. இப்ப என் அம்மாவை நான் சுமக்கிற மாதிரி இருக்கிறேன். ஆனா எங்க அப்பாவை என்னால சுமக்க முடியலையே, எங்க அம்மாவை என்னால சுமக்க முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தர் என்ன சுமக்கணுமே. யாராவது என்ன சுமந்தாதான் பரவாயில்ல. ஆனா என் காலம் எல்லாம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், உங்களை சந்திக்கிற வரைக்கும், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உங்க தோளுல நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையில இன்னைக்கு போறப்பா. உங்க தோளுல நான் இருக்கிறேன்ற நம்பிக்கையில இன்னைக்கு நான் போறப்பா. நான் உங்க தோளிலேயே இருக்கிறேன்.
நான் உங்க தோளிலேயே இருக்கிறேன். உங்களை விட்டு யாருமே என்ன பிரிக்க முடியாது. நீங்க என்ன சுமக்குறீங்க, நீங்க என்ன சுமக்குறீங்க, நீங்க என்ன சுமக்குறீங்க ஆண்டவரே, நீங்க என்ன சுமக்குறீங்க, நீங்க என்ன சுமக்குறீங்க, நீங்க என்ன சுமக்குறீங்க. உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் பரிந்து பேசுறேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க ஆண்டவரே, அற்புதத்தை செஞ்சிருங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற அற்புதம் நடக்கட்டும்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கட்டும், தொழில முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு முன்னேற்றம், வருமானம் பெருகட்டும், நோய் சுகமாகட்டும். அப்பா, எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் நடக்கட்டும், வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிரப்படட்டும், ஒரு வழி என் பிள்ளைகளுக்காக திறக்கட்டும் ஆண்டவரே, திருமண தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பட்டணம் உங்களை அறியட்டும் ஆண்டவரே, இந்த கோயம்புத்தூர் பட்டணம் உங்களை அறியட்டும் ஆண்டவரே. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல எழுப்புதலை தாரும். இந்த 21 நாள் முடியும் போது இந்த பட்டணத்துல ஒரு பெரிய எழுப்புதல் எரியணும், பற்றி எரியணும், பற்றி எரியணும், பற்றி எரியணும். சத்துருடைய கோட்டைகள் தகர்ந்து விழணும். உங்க நாமம், உங்க ஜெய கொடி 1000 பேர் கொண்ட திருச்சபை 100 திருச்சபை, 10,000 பேர் கொண்ட திருச்சபை 100 திருச்சபை. ஜீசஸ் ஜீசஸ், உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.